ஹலோ வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீதர் பேசுகிறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஷேரும் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் தான் சேனல் க்ரோத்துக்கு யூடியூப்லேருந்து ஹெல்ப் வரும். ஸோ இந்த குவிக் வீடியோவில் டாய்லெட் ட்ரைனிங் பற்றி பேசலாம். ஸோ குழந்த வந்து ஃபஸ்ட்டு நம்ம நாட்டில் சில குழந்தைங்களுக்கு 8 மாதம் 9 மாதத்துலேருந்தே டாய்லெட் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருவாங்க பாட்டிங்க. இதில் பெரிய பெனிஃபிட் ஒன்றும் கிடையாது. ஏன்னா பிரெயினோட மெச்சுரேஷன் வந்து அந்த ஸ்டேஜில் ரெடி இல்லை. நீங்கள் சீக்கிரமாக ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு கண்டிஷனிங்னு சொல்லுவோம். ஸோ குழந்தை கண்ட்ரோல் வர சான்ஸ் இருக்குது. பட் கொஞ்சம் ஒரு மாதம் நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா அது கண்ட்ரோல் போயிடும். ஸோ அரவுண்ட் 18 monthsலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா பை 2 years யூ கேன் கம்ப்ளீட் டாய்லெட் ட்ரைனிங் இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். ஸோ டாய்லெட் ட்ரைனிங்க்கு என்ன பண்ணலாம்? பாட்டி கொண்டு வரணுமா, டாய்லெட் சீட்டில் உட்காத்தலாமா, பேபி சீட் வாங்கிட்டு, அதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணணும். 2 ஆப்ஷனும் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் கன்சிஸ்டன்ட் அப்ரோச். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லாட்டி பால் குடிச்சிட்டு உடனே போட்டியில் உட்காத்திட்டு அது யூரின் ஃபஸ்ட்டு தெரியாமல் போக சான்ஸ் இருக்குது. இப்போ நாப்பி இல்லாமல் உட்காரும்போது அதை பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ப்ரைஸ் பண்ணும்போது அதை ரிப்பீட் பண்ணணும்னு தோணும். ஃபஸ்ட்டு சரியாக பண்ணலன்னா நீங்கள் பனிஷ்மெண்ட் அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. டிசிப்ளின் அப்ரோச் தேவையில்லை. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரே டயத்தில் டெய்லி உட்காத்தினீங்கன்னா அது பண்ணும்போது ஒரு சென்சேஷன் கண்ட்ரோல் வர ஆரம்பிக்கும். குழந்தை கிராஜுவலாகவே பாயிண்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு அடம் பிடிக்கும்போது உடனே பாட்டி பயப்படுறாங்க, டாய்லெட் சீட் வச்சா பயப்படுறாங்கன்னு நீங்கள் உடனே ரிமூவ் பண்ண தேவையில்லை. ஒரு வாரம் கேப் விட்டுட்டு திருப்பி ட்ரை பண்ணலாம். நீங்கள் அந்த டயத்தில் குழந்தைக்கு கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பீங்க. அந்த கதை சொல்கிறதுல அதில் வர கேரக்டருக்கு டாய்லெட் ட்ரெயின் பண்ணுற மாதிரி நாப்பி நல்லதில்லை, நாப்பி நிறுத்த ட்ரை பண்ணுறோம், அந்த மாதிரி சொல்லி ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு சில சமயம் இன்னொரு சிப்ளிங், அது இன்னொரு ப்ரெக்னென்சி வந்து யங் பேபி திருப்பி வந்துருச்சுன்னா அந்த டயத்தில் ஸ்ட்ரெஸ் இருக்கும் குழந்தைக்கு. ஸோ உடனே டாய்லெட் ட்ரைனிங் ஆரம்பிக்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஃபுட்டில் வந்து கான்ஸ்டிபேஷன் வராமல் பார்த்துக்கணும். ஸோ வாட்டர் இன்டேக், ஃபைபர் ரிச் ஃபுட். ஏன்னா ஹார்ட் ஸ்டூல் இருந்ததுன்னா குழந்தை வந்து ஸ்டூலை பிடிச்சி வைக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ஒரு விஷயஸ் சைக்கிள். ஸோ அந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கும்போது கான்ஸ்டிபேஷனை ட்ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் டாய்லெட் ட்ரைன் பண்ணுறது பெட்டர். வாட்டர் இன்டேக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்டூலை சாஃப்டாக வச்சா கொஞ்சம் கூட டாய்லெட் ட்ரைனிங் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு யூரின் கண்ட்ரோல் வரும். அதுக்கப்புறம் சில குழந்தைங்க இன்சிஸ்ட் பண்ணணும் நாப்பியில் தான் டாய்லெட் போகும். அந்த மாதிரி ஒரு 2-3 மாதம் விட்டுட்டு கிராஜுவலாக அதை பர்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணும்போது கிராஜுவலாக மாறிடும். ஸோ எமோஷ்னலி யூ கேன் கைட் தம். இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.